அடிக்ஷன். ட்ரக் சில பாட்டு அடிக்ஷன் யாரும் சொல்லணும். இப்போ நாங்க இதுல மெயினா பாதிக்கப்படுறது பார்த்தா எக்ஸஸ், ஆக்சஸ் எக்ஸஸ். அது எதனால ஸ்டார்ட் ஆகுது? ஒரு கியூரியாசிட்டி. எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நாங்களும் ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது தான் அடிக்ஷன். கண்டினியூ ஆகுறது அடிக்ஷனால தான். ஆனால் ஃபினிஷ் ஆகுது பெயின் அவங்களுக்கு மட்டும் வராது. எக்ஸாம்பிள்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், ஃபேமிலி, இன்னும் நெய்பர்ஸ் நிறைய பேர் இல்லையா? இப்போ ஒரு ட்ரக் அடிக்ஷன், அந்த அடிக்ஷன் வந்து எப்படி வெளியே வரும்? நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கோம், குடிச்சு போனாலும் குடிகார எப்படி போகிறான், வண்டி ஓட்டினாலும் அதே தான் சொல்லுவோம். குடிக்காம கூட ஓட்டிட்டு போவான், ஆனால் குடிகார ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி அவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு அவேர்னஸ் அது மட்டும் தான் அவங்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லணும். நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். சரிங்களா? அதை பண்ணுறோம் இல்லை பண்ணவும் மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங், அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் அடிக்டட் ட்ரக்ஸ், லேர்னிங் கனெக்ட் ஆகும், ஸ்டடீஸ் கனெக்ட் ஆகும், எஜுகேஷன் கனெக்ட் ஆகும், ஃபேமிலிக்கு ப்ரௌடாகும். யாரும் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. இதோ இவன் யூஸ் பண்ணுறான், நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி இவன் கண்டினியூ பண்ணுறான், நாங்களும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அவன் செத்துருவான், நாங்களும் சாவோமோ இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க 6 மணிக்கு நேரம் கை எழுதாச்சுங்களா போகணும். ஏன்? ஏன்னா ஒரு ரொட்டீன். ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியாது. இது சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதை குடிச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ப்ராப்ளம் சால்வ் ஆகிற ஒரு சொல்யூஷன் இது ஸ்லோ பாய்சன். லெட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஃபார் ஒரு 2 நிமிஷம் இதுக்கு பேசணும். ஸோ இது என்ன அப்படின்னா, பொதுவாக முதல்ல யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம மறுபடியும் மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, ஆஸ் வெல் அஸ் நம்ம இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்க முடியும் நம்மளால. அதனால யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு வராங்க. அதனால தான் காலேஜுக்குள்ள இருந்து உங்களோட விழிப்புணர்வை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதாவது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களோட பக்கத்து